அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஆடி மாதத்துக்கான கோலங்கள் நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். மாதம் முழுவதும் 31 நாளும் நான் டெய்லியும் என்னோடய சேனலில் கோலம் அப்டேட் பண்ணுவேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் கொடுங்க. இந்த வீடியோவில் 2 கோலம் போட்டிருக்கேன். ஒன்று வந்து 5 to 3 அப்படிங்கிற புள்ளிலையும், இன்னொன்று வந்து 2 அப்படின்னு ரொம்ப சிம்பிளான ஒரு ரங்கோலி கோலமும் போட்டிருக்கேன். என்னோடய ஷார்ட்ஸ்லேயும் சரி வீடியோவிலையும் சரி எப்போவுமே ஒரு வீடியோ முடித்தோடனையும் கடைசியில் ஏதாவது ஒரு குறிப்பு இருக்கும், சமையல் குறிப்பு இருக்கும், இல்லாட்டி ஈஸியாக பியூட்டி டிப்ஸு அந்த மாதிரி நிறையா நான் உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுப்பேன். ஸோ ரெகுலராக என் சேனல் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து காமெடி இருக்கும், ஏதாவது ஒரு காமெடி வீடியோஸ் டெய்லியுமே நான் அப்டேட் பண்ணுவேன். ஒரு கோலம் வீடியோ, ஒரு ஜென்ரலாக ஒரு காமன் வீடியோ, அப்புறம் ஒரு சமையல் வீடியோ, அந்த மாதிரி நான் வந்து ஒரு நாளைக்கு மூணு கண்டென்ட் நான் போடுவேன். ஸோ ரெகுலராக நீங்கள் இந்த சேனல் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய பழைய வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு உங்கள் லைக்ஸ் கொடுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோவில் 2 குறிப்பு சொல்லியிருக்கேன். 2மே வந்து சமையல் செய்கிற லேடிஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் தான். சமையல் டிப்ஸ் இல்லை, நம்ம வீட்டு டிப்ஸ் இது. ஆக்சுவலி என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு உப்பு தண்ணியில் போட்டு கழுவி நம்ம எடுத்து வைப்போம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீ என்ன பண்ணலான்னு இன்னொரு ஆப்ஷனு வினிகர் இருக்குது இல்லைங்களா, வினிகரை வந்து அதோட ட்ராப்ஸ் விட்டு அந்த தண்ணியில் இது பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அது மேலே இருக்கிற கிருமிகள் எல்லாமே போயிடும். ஸோ உப்பு தண்ணி போடுறதுக்கு வினிகர் யூஸ் பண்ணால் கொஞ்சம் இதாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா, வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் துடிக்கும் பொழுது நிறைய பேருக்கு கண் எரியும். எப்போவுமே உரிக்கிறப்ப கண் எரியும். நிறையா உரிக்கும் பொழுதும் சரி, கொஞ்சமாக உரித்தாலுமே கண் எரிச்சல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, பூண்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சுடுதண்ணியில் ஃபஸ்ட்டு நம்ம அறியக்கூடிய வெங்காயத்தை, பூண்டு எல்லாத்தையுமே போட்டுட்டு அதை எடுத்து மடி லைட்டாக சூடானோடனே குளிர்தண்ணியில் போட்டு எடுத்து நம்ம துடைச்சோம் அப்படின்னா ஈஸியாக உரிக்கிறதுக்கு வரும். ரொம்ப கஷ்டமாக இருக்காது. நைட்டே உரிச்சு வச்சிட்டோன்னா அந்த ஈரப்பதம் எல்லாமே போயிடும். ஸோ இது ஒரு சின்ன குறிப்பு தான், அதாவது கண் எரிச்சல் இல்லாமல் ஈஸியாக பண்ணுறதுக்கான ஒரு சின்ன குறிப்பு தான். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை ரெகுலராக அப்டேட் பண்ணுங்கள். ஜோஸ் இனிஷியேட்ஸ் at MM. தேங்க்யூ.